ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி என்னென்னா பிரண்டை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரண்டையில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரண்டை சட்னியை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மூட்டு வலி இருந்தாலும் உங்கள் போன்ஸில் ஜாயின்ஸில் எங்கேயாவது வலி இருந்ததுனாலும் பிரண்டை கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயின்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸும் இருக்காது, வலியும் சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக பிரண்டை சட்னியை ஒரு வாரத்துக்காவது எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்டு மாதிரி இருக்கிறது இதே சைஸில் ஒரு 10 எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற அந்த இலை கொடி எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த இதை எல்லாமே செப்பரேட் பண்ணிடுங்க. இப்போ நான் கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். ஏன்னா பிரண்டை நம்ம உரிக்கும் போது கை பயங்கரமாக அரிக்கும். ஸோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு இருக்காது. இதில் இருக்க நரம்பெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நரம்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா வலுவலுன்னு இருக்கும். இப்போ பிரண்டையை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 5லேருந்து 8 வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்தால் போதும். அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேன்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி லைட் க்ரீனில் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வெளுத்து போன மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே அரைக்கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ அந்த ஹீட்லேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்த பருப்பு, மிளகாய், பிரண்டை, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வதக்கின வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பிரண்டை சட்னி. இப்போ நான் இதுக்கு இட்லி எடுத்திருக்கேன்.
இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து தண்ணி கம்மியாக கொஞ்சம் கெட்டியாக செஞ்சிங்கன்னா துவையலாக செஞ்சுக்கலாம். அந்த துவையலை வந்து நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வேணாம், பச்சை கலரில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகாயும் தக்காளியும் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு பச்சை கலர்லேயே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து வரமிளகாயும் தக்காளி வந்து டேஸ்ட்டுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன், கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.